இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். Here I come. நாம ஆக்ட் குடுக்குறான் சார். அவர செகண்டுக்கு ஒரு ஆக்ட் குடுக்குறான் சார். அங்க பாரு. ஓவர்ரா டேய். எங்கடா கத்திக்கிட்டீங்க இந்த ஆக்ட்? டேய் என்னடா நாடக கம்பெனி நடத்துறீங்களா? டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நான் சாரி. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். உண்மையான பேரு சுரா. எப்ப பிறந்த? 2010. 2010 சுறா ரிலீஸ் ஆனப்பயா? அதனால வீட்டுல வச்சுட்டாங்களா? பேரு ஊர்ல சுறா தான பேரு. அவங்க அம்மா ஒருத்தி ரொமான விஜய் ஃபேன். ரைட் ஆல் அவுட் ஆஃப் 10. ஓ அதனால அவனுக்கு அவங்க அம்மா அண்ணனா ரொம்ப பிடிக்கும். சுறா பாத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன். அதுக்கு சுரான்னு பேர் வச்சிட்டாங்க. ஓகே சூப்பர் சூப்பர். தளபதி தளபதி இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண பாருங்க, திருந்துவீங்கன்னு நினைச்சு என் புத்திய ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இத 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும். விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார். இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. இப்பவே அநேகமா குடிச்சு தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். லைட்டா போட்டிருந்தான். நிப்பாட்டியா சொல்றது கேளியா? என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரி. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு எஸ் சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட்.
அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டேய் அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேளை அழுவ ஆரம்பிச்சான். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஜம்ப். டேய் ஜம்ப். ஆஸ்கார் அவார்டு குடுறா. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறடா? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? சாவுல புளிய மரத்துல கொஞ்சம் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும். நம்பாத சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காதீங்க. முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? பீஸ்ட்னு ஒரு குப்பை படத்துல நடிச்சிட்டு வட சுட்டுட்டு இருந்த அதே 2022 காலகட்டத்துல இந்தியா முழுக்கும் பேசப்பட்ட விக்ரம் படத்துல நடிச்சிருந்தாரு திரு கமல். அற்ப அரசியலுக்காக அவரோட தனிப்பட்ட தொழில மரியாதை இல்லாம பேசிட்டு இப்போ தேர்தல் நெருங்கும் போது கமல் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிட்டு இருக்கானுங்க விஜயும் அவரோட ரசிகர்களும். இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாமே எனக்கு பொருந்தும். எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன். நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத. நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன். என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த மட தற்கொலையை பாருங்களேன். இவனுங்களை தற்கூரின்னு சொல்றாங்களேன்னு எனக்கே வருத்தம் இருக்கத்தான் செஞ்சுது. ஆனா இவனுங்களை தற்கூரின்னு சொல்றது தப்பே இல்லைன்னு இந்த லாட்ரி நெட்டக்காலை நிரூபிச்சுட்டான். சேருங்கிற வார்த்தை அங்க வாழக்கூடிய மக்களை இழிவுபடுத்துறதா இருக்குதுன்னு தானடா காலனின்னு பேரை மாத்தினாங்க திமுக அரசு. நீ செருப்படி வாங்காது பத்தாதுன்னு உங்க கட்சிக்காரர்களுக்கும் செருப்படி வாங்கி கொடுத்துருவோம் போல ராசா. ஆனா நீங்களாம் தொகுதின்னா எங்க நினைப்பீங்க அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் சொல்லுவாரு, எந்த இடத்துல சேரிகள் அதிகமா இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கோ, எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ அந்த இடத்துல நான் உறுப்பினராகி அந்த இடத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாத்தணும்னு சொல்லுவாரு. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சென்னைனாலே வட சென்னையில ரவுடிசம் யாரால உருவாக்கப்பட்டது? திமுகனால தன்னுடைய தேர்தல் வேலைகளுக்காக அதை உருவாக்கினார்கள். வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். We call them தற்கொலைஸ். மாசா அல்லா கனவு உலகத்திலேயே வாழ்றீங்களடா. தேர்தல் ஆணையம் ஒன்னும் மடக்கூரி சின்னத்தை சும்மா இவர்களுக்கு கொடுக்கலடோய். சீஃப் மினிஸ்டர்
விஜய் சார், பக்கத்தில் ஆனந்த் சார், அண்ட் அப்புறம் நீங்கள். என்ன ஒரு லாஜிக்னா, மாவட்ட செயலராக எங்கள் தளபதி அவர் பதவி வழங்கி 1ஆம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறேன். 2ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கும்போது எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருக்கார். அவரை பார்க்க சட்டசபையில் போகிறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஐயா ராசா, இந்த வளர்ந்து கிட்ட மூலம் மலங்குற முட்டா பயல கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கப்பா. இவன் பேசுறத கேட்டாலே செருப்ப கலக்கி செவுள்ளையே 4 விடணும் போல தோணுது. நான் ஓப்பட திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜை போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம, உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ள சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். அடே தாவேக்கு அணில் குஞ்சுகளா, தயவு செஞ்சு இந்த பைத்தியத்தை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கேயாவது மறைச்சு வைங்கடா, கண்ணு முன்னாடி காட்டாதீங்கடா, எரிச்சலா வருது. அப்படி அந்த தாவேக்கா தலைவர் விஜய் என்ன மயிரை புடுங்கிட்டானே, சிஎம் வந்து பேசணும். 41 பேரை கொன்னவங்கிட்ட சிஎம் வந்து பேசணுமா? அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட சிஎம் வந்து பேசணுமா? இந்த அல்லு சில்லு, ஸ்பூனு, கரண்டி இவங்க கிட்ட எல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க வந்து டைரக்டா சிஎம் கிட்ட தான் பேசுவாங்களாம். இவங்க தலைவனுக்கு மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லுனா, முதலமைச்சருக்கு இவனே அல்லு சில்லு தானே. அப்போ இந்த அல்லு சில்லுக்கு எதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அவரு? இந்த அல்லு சில்லு கூட எதுக்கு பேசணும் அவரு? இந்த அல்லு சில்லு கூட பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஃப்ரீயா ஆக்கிக்கிட்டு வரணுமா நேரத்தை எல்லாம்? இவன் அப்படி என்ன பெரிய புடிங்கி, இவன் என்ன பெரிய மயிராவன்? தற்கொலை நடிகனுக்கு நம்ம கமலஹாசன் ஐயா சாணி அடி கொடுத்தது பழைய வீடியோல பார்த்திருப்பீங்க. புதுசா இன்னும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு, அதையும் பாருங்க. ஆனா கமல் பேசுற அந்த பேச்சு புரிய தற்கொலைகளுக்கு இன்னும் 40 வருஷம் ஆகும். ஒண்ணுமே புரியலன்னு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்களேன். என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. நான் இங்கு இந்த கூட்டத்தை திரட்டியதற்கான காரணம், முக்கியமாக இந்த கூட்டம் திரட்டுறது சினிமாவில் டான்ஸ் ஆடலாலே திரட்டிடலாங்க. இந்த கூட்டத்தை திரட்டுறது கஷ்டம். ஏன்னா இவங்க காந்தியுடன் முரண்பட்டவர்கள். இவர்களை எப்படி ஒரு மேடையில் அமர வைப்பது? அதுதான் 9வது ஆண்டில் நான் செய்திருக்கும் சிறிய சாதனை. ஏப்பா, எல்லாரும் விவால்டி பண்ணிட்டு டகால்டி பண்ணுவாங்க, நீ டகால்டி பண்ணிட்டு விவால்டி பண்றிய. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துரும் போல. அக்கா வேற லெவல், பாயா போட்டுட்டாங்க. அப்புறம் பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்மல் குமாரோடைய யோகியதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இன்னைக்கு எந்த காங்கிரஸ் கட்சி வராதா கூட்டணிக்கு ஏங்கி நிக்கிறீங்களோ, அதே காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை போகும்போது அவரையும் பிரியங்கா காந்தியோட மகளையும் இணைத்து வைத்து கொச்சையா பதிவு போட்டவன் தான் அந்த மனுஷன். மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு, தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பை பத்தியோ பெண்களை மதிக்கிறது பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்புறம் உதயநிதி தூங்கிட்டாரு, உங்கால 72 நாளா பணிகளை தூங்க. மேடையில ஏறி யாருக்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு தெரியுமா? வழக்கமா எல்லா தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை சொல்லி நாங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோம், இனிமேல் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நம்மால எப்படி தெரியுமா ஓட்டு கேட்பாரு? குட்டீஸ், உங்க ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அடுத்த தடவை நீங்க ரீல்ஸ் பண்ணும்போது மம்மி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, டாடி விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இப்படி இருக்கிற கட்சியை நம்பி ஆட்சியை ஒப்படைச்சா நீங்க யோசிச்சு பாருங்களேன்.